ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சுப்மன் கில்லோட நம்பர்ஸ் நம்ம பார்த்தாலும் 2025ல மோஸ்ட் இன்டர்நேஷனல் ரன்ஸாக இருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா டாப் பிளேயர்ஸை விடவும் அதிக ரன்ஸ் வச்சிருக்காரு. ரன்ஸை தாண்டி ஆவரேஜுமே அவரோட ஆவரேஜ் வந்து நல்ல ஒரு பெட்டரான ஆவரேஜாக இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டுமே என்னென்னா நல்ல ஒரு கமாண்டிங் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஆரம்பத்தில் வந்து இப்போ ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து, அதாவது விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, அண்ட் தென் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கில் தான் கேப்டன் ஆக போகிறாருன்னு ஒரு பேச்சு வரும்போது எல்லாருமே அவரை கார்னர் பண்ணது என்னன்னா, வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே ஒன்று இருக்கும். ஒரு சிலரை பார்த்து இவனுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு, இவன் வந்து அந்த ஆட்டத்துக்குன்னே உருவாக்கப்பட்டவன், செய்யப்பட்டவன் அப்படிங்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த இது எல்லாமே வந்து நிர்வாகம் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே இது அப்படியே T20க்கு பார்த்துட்டோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவரை விட எல்லாருமே அதிக ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அவர் வந்து யாருக்குன்னா ரவீந்திர ஜடேஜாவோட போட்டி போட்டுட்டு இருக்காரு. நம்பர் ஆஃப் ரன்ஸ் நான் அந்த ஆவரேஜ் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா உங்களுக்கு எப்போவாச்சும் பேட்டிங் முடிக்க வருவார். ஆனால் அவரே ஒரு ஈக்குவலாக ரன்ஸ் அடிக்கிறார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பேட்டரோட அதிகமாக அடிச்சிருக்காரு. நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பேசும்போது தொடர்ந்து பேசின ஒரு விஷயம் தான், சுப்மன் கில் எப்படியோ என்ன ஆனாலும் சரி அந்த 15வது ஓவர் வரைக்கும் நின்றுவார். அந்த 15வது ஓவருக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்குது இல்லை, பிடிச்சி இழுக்கிறாரு இல்லையே, வர்ற பாலெல்லாம் சிக்ஸ் அடிக்கிற மாதிரியான ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்குது இல்லை, அது இந்த இடத்துல கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லைன்றே நான் சொல்றேன். அது நீங்க என்ன பிரச்சனைனா, இப்போ KL ராகுலுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. T20ல இவர் தேவையா, இவ்வளோ ஸ்லோவா ஆடிட்டு இருக்காரு, 60 பாலுக்கு 100 அடிக்கிறாரு அப்படின்னு அவர் மேல நிறைய விமர்சனம் வந்துச்சு. பட் KL ராகுல் என்னன்னா அதை வந்து சூப்பரா ஒன்று பண்ணியிருப்பாரு. ஓப்பனிங் இறங்கினாருன்னா கடைசி வரைக்கும் இருப்பாரு. இப்போ அபிஷேக் சர்மா இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காரு, சஞ்சு சாம்சன் எப்படி உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ இஷான் கிஷன் ஃபார்ம் வந்து இப்போ இஷான் கிஷன் வந்து ஓடிஎஸ் ஸ்குவாட்லையும் ஆட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போல. ஆமா. ஸோ இப்போ இஷான் கிஷன் உள்ள வந்துட்டாருன்னா சஞ்சு சாம்சனோட ரோல் என்னவா இருக்கும்? இந்த மனுஷன் அப்படி என்னதான் பாவம் பண்ணிட்டாரு உங்களுக்கு? எல்லாரும் இவ்வளோ ஒஸ்ட்டாக ஹேட் பண்ணுறீங்களா? இன்டர்நேஷ்னலில் 2025ல டாப் ரன் கெட்டரா இருக்கிற ஒரு பிளேயர் சுப்மன் கில், ஏன் இவ்வளோ ஹேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அந்த டிஸ்கஷனோட சாராம்சமாக இருக்க போது. இஸ் சுப்மன் கில் ஓவர் ஹேட்டட் அப்படின்ற மாதிரி, ஓவர் ரேட்டட்லேருந்து ஓவர் ஹேட்டட் அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். அவர் நியாயத்தை விடவும் அநியாயமா அவர் வந்து அதிகமா வெறுப்பு, அவர் மீது வன்மம் கக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த சோசியல் மீடியா காலத்துல வந்து வெறுப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ அதிகமாவே கிடைக்குது, எல்லா பக்கமும் கிடைக்குது. அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கும். எல்லாருக்குமே மனிதர்கள்னாலே வன்மங்கள் அப்படின்றது நிறைந்த இருக்கு என்பது ஒரு இயல்பு. சோசியல் மீடியாவில் என்னன்னா, நம்ம யார்கிட்ட பேசுறோன்றது தெரியாது, நம்ம யாருன்றதும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்றதுனால அந்த வன்மங்களை வந்து ஈஸியா கொட்டுறதுக்கான ஒரு இடமா இருக்குது. அதனால சுப்மன் கில் அதிகமா அந்த இடத்துல வன்மங்களை பேரையும் நம்ம மாத்திக்க முடியும். கோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி எல்லாம் கனகராஜ் மாதிரி பார்க்கலாம். ஆமா, இப்போ நீ ட்விட்டர்லாம் எடுத்து வச்சு பார்த்தனா, ஒரு ஸ்டாரோட பேரை எடுத்துக்கிட்டு அதுலயே ஒரு உல்டா பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபோர்ஜரியா கண்டென்ட்டா என்னன்னு ரதீப் பங்கநாதன் உங்களுக்கு இந்த மாதிரி அதான் நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு வன்மம் ஆஃப் ஸ்பீச்சாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சுப்மன் கில்லோட நம்பர்ஸ் நம்ம பார்த்தாகணும். 2025ல மோஸ்ட் இன்டர்நேஷனல் ரன்ஸாக இருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா டாப் பிளேயர்ஸை விடவும் அதிக ரன்ஸ் வச்சிருக்காரு. ரன்ஸை தாண்டி ஆவரேஜுமே அவரோட ஆவரேஜ் வந்து நல்ல ஒரு பெட்டரான ஆவரேஜாக இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டுமே என்னென்னா நல்ல ஒரு கமாண்டிங் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது எதனால் அவர் மீது ஒரு வன்மம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து குறிப்பாக நம்ம டெஸ்ட்டை பார்த்துடலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் ரன் கெட்டர் அவர். ஜோ ரூட்டை விடவும் அதிக ரன் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் வந்து ஓடிஐயில் யூஸ்வலாக வேணும்னா நம்ம சுப்மன் கில்லை வந்து நம்ம ஓடிஐயில் நம்ம வந்து அசோசியேட் பண்ணி பார்க்குறோம். பட் டெஸ்ட்ல வந்து சுப்மன் கில்லோட நம்பர் வந்து பயங்கரமா இருக்குது. ரொம்ப அவ்வளோ ஹையா இருக்குது அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ நம்பர்ஸ் நமக்கு அவ்வளோ அதிகமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே நல்ல. அதான் எனக்கு நான் ஆரம்பத்தில் வந்து இப்போ ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து, அதாவது விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, அண்ட் தென் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கில் தான் கேப்டன் ஆக போறாருன்னு ஒரு பேச்சு வரும்போது எல்லாருமே அவரை கார்னர் பண்ணது என்னன்னா, ஈவன் நானுமே கூட தான், இவருக்கு கண்டிப்பா சேனால வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸே இல்லை, இவர் எப்படி என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து கம்மி ரன்ஸ் தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனா அவர் வந்து எதிர்பாருங்கிற மாதிரி ஒரு 750 அபோவ் ரன்ஸ் வந்து அந்த சீரீஸ்ல வச்சிருந்தாரு. நல்லாவே ஆடினாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அவர் சிங்கிள் மேனா வந்துட்டு சில எல்லாருமே செஞ்சுரிஸ் அடிச்சாங்க. பட் அவர் அடிச்சது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. கரெக்ட். இன்னும் நீங்க சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, சிலர் வந்து அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே அதுல ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அப்படியே ஃபோல்ட் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நிறைய விராட் கோலி மேலேயே இந்த விமர்சனம் இருக்கு. அவர் எந்த மாதிரி அவர் கேப்டனா இருந்து நல்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு.
ஆனா அவர்டையுமே டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் அந்த கேப்டன்சி டென்யூர் வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா, நீங்க கேப்டனா இருக்கிறதுனால தான் இவர்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அந்த பொறுப்ப அவர்ட்ட இருந்து எடுத்துருங்க. அந்த பிரஷர் எடுத்துட்டீங்கன்னா, அவர் மறுபடியும் அந்த செஞ்சுரீஸ்லாம் அவர்ட்ட இருந்து திரும்பி வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லும்பொழுது, இந்த ஒரு பிரஷர் கீழ அவர் வந்து அவர் அந்த பிரஷர் வந்து சிலர் வந்து மோட்டிவேஷனா மாத்துவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ சுப்மன் கில் ஆடி கொடுத்திருந்தாரு அந்த இங்கிலாந்து டூர்ல. அப்படிங்கும்போது எதனால இவ்ளோ வெறுக்கப்படுறாரு அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இல்ல தான் இருக்கு. என்னன்னா, நீங்க இப்போன்னு மட்டும் இல்ல. ம். கில்லுக்கு வந்து இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாவே இந்த இது இருக்கு. ம். என்னன்னா, கில்ல வந்துட்டு ஒரு அண்டர் 19லேருந்து வராரு. ம். அவர எல்லாருமே வந்து ஒரு அடுத்த ப்ராடிஜி இவரு தான். ம். ஐ மீன் ஒரு எப்போதுமே வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே ஒண்ணு இருக்கும். ம். ஒரு ஒரு சிலர பார்த்து இவனுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு. இவன் ம். வந்து அந்த ஆட்டத்துக்குன்னே உருவாக்கப்பட்டவன், செய்யப்பட்டவன். அப்படிங்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், அந்த இது எல்லாமே வந்து நிர்வாகம் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான சான்ஸஸ் ம். குடுத்துக்கிட்டே இருக்கும். ம். ம். அ அ அ நமக்கு யூசுவலா அந்த அந்த டென்யூர் அந்த பாசிங் ஆஃப் பேட்ன்னு வந்து என்னன்னா, பூஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட்ல நம்ம பார்க்கலாம். ஆமா. கையில சச்சின்ட்ட இருந்தது. அப்படி கொண்டு போயிட்டு தோனிட்ட குடுப்பாரு. அப்புறம் தோனி வந்து பூஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட்டோட தான் இருப்பாரு. தோனி போனதுக்கு அப்புறம் விராட் கோலி வந்தாரு. இல்ல இந்த என் ஃப்ரெண்ட் எல்லாம் போஸ்டர் பாய்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பூஸ்ட்க்கு இல்ல ஆப்போசிட்டா என் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எல்லாம் ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப ஹம்பக்கா ஒண்ணு சொன்னான். ம். "ஏய் எம்ஆர்எஃப் பேட் ஸ்பான்சர்ஷிப்னால தான்டா அவன T20 ஸ்குவாட்லயே வச்சிருக்காங்க." ஓ! அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது? கான்ட்ரோவர்சி இந்த இதெல்லாம் இருக்கும்ல. கான்ஸ்பிரசிஸ் எல்லாம். கான்ஸ்பிரசி வந்து உச்சமாவெல்லாம் சொன்னாங்க. ம். என்ன பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன்னா, ம். அவருக்கான ஃபார்மட்டுங்கிறது வந்து என்ன ம். பொறுத்தவரைக்கும் 50 ஓவர்ஸ் அண்ட் டெஸ்ட். ஒரு நம்ப லாங்கர் ஃபார்மேட் தான். ஆமா. ம். இதுக்கு முன்னாடியே நம்ப ஒரு டிஸ்கஷன்ல பேசும்போது, ம். அவர டீம்ல சேர்க்க வேணான்னு சொல்லல. அவருக்கான அந்த கேப்டன்சி வந்து தகுதியானதாவும், ம். T20க்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு தான் நம்ம பேசணும். ம். 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 நீங்க அண்ட் அவருடைய நம்பர்ஸ் எடுத்து வச்சு பார்க்கும்போது, ம். இங்கிலாந்துல வந்து டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு இது குடுத்திருக்காரு. ம். ஒரு நல்ல நம்பர்ஸ் குடுத்திருக்காரு. ஸோ, அதுல நம்ம இது போலாம். ம். T20ல அவர கொண்டு வரப்ப ஒரு வைஸ் கேப்டன் ஒரு பதவி குடுத்து, அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா, கடைசியா அவர் எப்ப ஆடுனது? ம். ஸ்ரீலங்கா ஆமா. சீரிஸ் 2024 ஜூன், வேர்ல்டு ஜூலைல கப் ஆடுனது. ஸ்குவாட்லலாம் இல்லையா போன வேர்ல்டு கப்லலாம் ஸ்குவாட்லயே இல்ல ஆமா. அவரு. இந்த தடவையும் இல்ல. இந்த ஆமா இந்த வருஷம் இல்ல. பட் யா ம். அண்ட் T20 நம்பர்ஸ் பார்த்தாலுமே நமக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஏன்னா நம்ம டெஸ்ட், ஓடி எல்லாம் நம்ம பார்க்கும்போது நானே சொன்னேன் தெரியுமா? அந்த அளவுக்கு ஹையா இருக்குது அவர் நம்பர்லாம். அவ்ளோ பயங்கரமா இருக்கு. ஆவரேஜா இருக்கட்டும், இதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்குது. அதே இது அப்படியே T20க்கு பார்த்துட்டோம்னா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. அவர விட எல்லாருமே அதிக ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அவர் வந்து யாருக்குன்னா, ரவீந்திர ஜடேஜாவோட போட்டி போட்டுட்டு இருக்காரு. நம்பர் ஆஃப் ரன்ஸ் நான் அந்த ஆவரேஜ் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது. ஆ ரவீந்திர ஜடேஜா உங்களுக்கு எப்பவாச்சும் பேட்டிங் பிடிக்க வருவாரு. ஆனா, அவரே இவருக்கு ஈக்குவலா ரன்ஸ் அடிக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பேட்டர விட அதிகமா ம், ம், அடிச்சிருக்காரு. ம், ம். சரி ஓகே. இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஆ ஒரு ஓப்பனிங் பேட்டரா இப்போ வந்து ஒரு T20யோட ரோல் என்ன அப்படின்னு மாரி நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டார்ட் அப்படின்ற மாரி. இந்த எவல்யூஷன்ல சுப்மன் கில் கரெக்ட்டானவரா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட கருத்து என்ன அதுல? இல்ல. சுப்மன் கில் கரெக்ட்டானவரான்னு கேட்டா, ம். அவரு கரெக்ட்டான அந்த ம். ஸ்லோவா ஒரு இத ம். வந்துட்டு கடைசியா ஆடுற வரைக்கும். ஏன்னா, இப்ப அபிஷேக் சர்மாவ நம்ப முடியாது. ம். 6 ஓவர்ல அவரால 150 கூட அடிக்க முடியும். ஆமா. 100 ரன் 120 ரன் கூட அடிக்க முடியும். ஆனா மொத பாலே 6 அவுட் ஓ ஆகும். மொத பாலே அவுட் ஆகணும். 6 ஓவர் சரி அவரு அடிச்சு குடுத்துட்டு ம். அவுட்ன்னா, ம். அத கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ம். அந்த மாரியான ஆட்டக்காரர் தான் சுப்மன் கில். ம். பட் T20ல அவர் வந்து அந்த ஐபிஎல்ல காட்டுன அந்த ஒரு இது ம். பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து இன்டர்நேஷனல்ல அவர் பண்ணவே இல்லையே. கரெக்ட். நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பத்தி பேசும்போது தொடர்ந்து பேசின ஒரு விஷயம் தான். சுப்மன் கில் எப்படியோ என்ன ஆனாலும் சரி, அந்த 10, 15வது ஓவர் வரைக்கும் நின்றுவாரு. அந்த 15வது ஓவருக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஆக்ஸலரேஷன் கிடைக்குதுல்ல. புடிச்சு இழுக்குறாருல்ல. வர்ற பாலெல்லாம் 6 அடிக்கிற மாரியான ஒரு ஆக்ஸலரேஷன் கிடைக்குதுல்ல. அது இந்த இடத்துல கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லன்றே நான் சொல்றேன். அதான் ம். நீங்க என்ன பிரச்சனைன்னா, இப்போ கேஎல் ராகுலுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. T20ல இவரு தேவையா? இவ்ளோ ஸ்லோவா ஆடிட்டு இருக்காரு. ம். 60 பாலுக்கு 100 அடிக்கிறாரு. ஆமா. அப்படின்னு அவர் மேல நெறைய விமர்சனம் வந்துச்சு. ம். பட் கேஎல் ராகுல் என்னன்னா, அத வந்து சூப்பரா ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ஓப்பனிங் இறங்குனாருன்னா கடைசி வரைக்கும் இருப்பாரு. ஆமா. இங்க சுப்மன் கில்ட்ட அதான் பிரச்சனை. ம். ஒரு இவ்ளோ பால் வந்துட்டு வெயிட் பண்றாரு, போறாருன்னா, அத முடிஞ்ச அளவுக்கு 50, 80, 100ன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாருன்னா, அந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. ம். இவ்ளோ கேள்விகள், இவ்ளோ விமர்சனங்கள் அவர் மேல வந்து இருந்திருக்காது. கரெக்ட். இன்னைக்கு எல்லாருமே பார்க்குறது வந்து மத்த 2 ஃபார்மேட்லாம் மறந்துட்டாங்க. ம். அதிகபட்சம் அடுத்த வருஷம் வந்து ம். நம்ம 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வந்து பார்க்க போறோம். பட் நம்ம எத்தன மேட்சஸ் விளையாட போறோம்னு பார்த்தா, T20யோட கம்மியா இருக்குது. ஆமா. ஸோ கரெக்ட். எல்லாருமே T20ய தான் அதிகமா பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில, ம். ஸோ இங்க சுப்மன் கில்லோட ஆட்டங்கள் வந்து அதுக்கேத்த மாரி வெளிப்படல ம். அப்படிங்கும்போது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இவருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல அவருடைய அந்த பிரில்லியன்ஸ பார்க்காத நெறைய பேர் அவரோட T20ல அவரோட டிசாஸ்டர பார்க்குறாங்க அப்படின்ற மாரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ம். இதா தான் நம்புறேன். அண்ட் இன்னொன்னு இந்த எவால்விங் கிரிக்கெட்ல நம்ம பேசிட்டு இருந்த ஒண்ணு தான். அபிஷேக் சர்மா ஆன் தி அதர் ஹேண்ட் பிரிச்சு மேய்றாரு ஓகே. அப்படி இருக்கும்போது இங்க ஒருத்தர் நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வேணும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, லாங் ரோப் அபிஷேக் சர்மா நிக்கிற அளவு கூட இவர் நிக்க மாட்டாரு. அபிஷேக் சர்மா முன்னாடி இவர விட்டுட்டு போயிடுறாரு.
அவர் நிக்கிறாரு. அவர் பவர் பிளேல தாண்டி ஒரு 6ல இருந்து 7, 8 ஓவர் வரைக்கும் கூட நிக்கிறாரு அபிஷேக் சர்மா. இவர் பவர் பிளேயே தாண்ட மாட்றாரு நெறைய மேட்சஸ்ல. இன்னும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறேன் என்னன்னா, ஆவரேஜ் வந்து 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வருஷத்துல அவர் T20ல அடிச்ச சிக்ஸர்ஸ் எவ்வளவு தெரியுமா? 4. 4 சிக்ஸ் தான் இந்த வருஷமே அடிச்சிருக்காரு. அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நம்பரா நமக்கு தெரியுதுல்ல. அந்த வெறும் 4 சிக்ஸ் தான் அடிக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரியான ஒரு 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 பெரிய பயத்த தானே நமக்கு குடுக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் மத்த டீமோட ஓப்பனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிம் சைஃபர்ட்லாம் பார்த்து பாருங்க என்ன மாரி அக்ரெசிவான பிளேயர். ஜாஷ் பட்லர், ஃபில் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மத்த டீம்ஸ்ல இருக்கிற ஓப்பனர்ஸ் மிச்சல் மார்ஷ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அக்ரெசிவா ஆரம்பிச்சு குடுக்குறாரு அந்த டீமுக்கு. நீங்க இத நல்லா பார்த்தீங்கன்னா, டேவிட் மலன்னு ஒரு இங்கிலாந்து பிளேயர் இருப்பாரு. ஆமா. ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு 1 1/2 வருஷம், 2 வருஷமா நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனாவே இருந்தாரு. ம். அவரு ஒண்ணும் அவ்ளோ பெரிய அக்ரெசிவ் பேட்டர்லாம் கிடையாது. ம். கைண்ட் ஆஃப் சுப்மன் கில் மாரியான ஒரு ஆ. பேட்டர் தான். பட் அந்த ரோல தான் சுப்மன் கில் வந்து இப்போ நீங்க ODIல பார்த்தீங்கன்னா, அவரு வந்து டெஸ்ட் ரேங்கிங்ல அவர் தான் இருந்தாரு. ஆமா. அண்ட் தென் இப்ப தான் ரோஹித் சர்மா வந்து அந்த ஓடிஐக்கு வந்துட்டு. ODIல வந்து நம்பர் 1ல இருக்காரு. இப்ப சரியா பெர்ஃபார்மன்ஸ் இல்லனாலும் நம்பர் 5ல இருக்காரு ம். சுப்மன் கில். ம். அந்த பொசிஷன் வந்து அவர் T20லயும் அவர் தக்க வச்சிருந்திருக்கலாம். சேம் என்ன மாரியான ஒரு 50 ஓவர்ஸ்க்கு வந்து அவரு விளையாண்டுருக்காரோ, அதே வந்து இங்க வச்சிருந்திருக்கலாம். நெறைய பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க சான்சஸ் இவருக்கு நெறைய குடுக்குறது, மத்த பிளேயர்ஸ்க்கு நெறைய பாதிப்பை ஏற்படுத்துது. எங்களுக்கு புடிச்ச பிளேயர்ஸ்லாம் உள்ள வரமாட்டேன்றாங்க. அப்படின்லாம் நடக்கும்போது, மத்தவங்க பண்ற விஷயம், அதாவது லைக் கௌதம் கம்பீரோ, இல்ல ஒரு அஜித் அகர்கரோ பண்ற விஷயம் வந்து டோட்டலா அப்படியே கில்லு மேல தான் வந்து விழுவுது. ஆமா. அப்படிதான் நான் பார்க்குறேன். அது ஒரு அது அது அவரோட வேலையே கிடையாது பாவம். அவங்க எடுக்கிற முடிவுக்கு என்ன ஏன்டா போட்டு அடிக்கிறீங்கன்ற மாரியான ஒரு இது இருக்கும். அண்ட் நான் இன்னொன்னும் சொல்ல வரேன். சுப்மன் கில் T20 இன்டர்நேஷனலுக்கு ஃபிட்டா அப்படின்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா வருது. ஏன்னா, அவர் ஓவர் ஹேட்டடா நீங்க சொன்ன மாரி அவரோட ஹேட்ரட் எல்லாமே என்னன்னா, அவர் மீதான ஹேட்ரட் எல்லாமே T20ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வருது. இன்னொன்னு இல்ல நான் இது எப்படி இருந்தாலும் நம்ம கமெண்ட்லயே கூட சொல்லுவாங்க. ஏன்டா நீங்களே தான் அத்தன வீடியோ போட்டிருக்கீங்க. இஸ் ஓவர் ரேட்டட் அது நாங்க பண்ணது விமர்சனம். வன்மத்த கட்டல. எஸ் ஆமா. நான் வன்மத்த கட்டினதுனா கம்பீர் கிட்ட தான் கட்டியிருக்கேன். அது வேற டிபார்ட்மெண்ட். அது வேற விஷயம். இல்ல என்னன்னா அட் எண்ட் ஆஃப் நம்மளும் என்ன சொல்றோம்னா, ஒரு டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரா? வெல் அண்ட் குட் அமேசிங். ODIல நல்லா பண்றாரு. நம்ம இதுவரைக்கும் ரீசென்ட் பாஸ்ட்ல நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாத்துலயுமே என்னன்னா, அவர் வந்து T20க்கு அவர் ஃபிட் இல்லன்றத நம்ம பேசியிருக்கோம். கன்சிடரிங் அவரை விட நல்ல பெட்டரான பேட்டர்ஸ்லாம் சைடுல இருக்கிறாங்க. பின்னாடி ஈவன் ஜெய்ஷ்வாலுமே வந்துட்டு என்ன அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் தான். அவரால் வந்து அக்ரெசிவாவும் ஒரு மோட வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கடைசி வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக் பிளேயராகவும் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்க ஜெய்ஷ்வாலுக்கு இப்போ தான் சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் அவர் எவ்வளோ வந்துட்டு அச்சீவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ கில்லுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 25, 26 வயசு ஆயிடுச்சு. ஒரு கேப்டன்கிற ஒரு இதுக்கு வந்துட்டார், அந்தஸ்துக்கு வந்துட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். இதே இதுதான் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்து நிறைய சான்சஸ் விட்டுட்டு கடைசியில அவர் நல்லா இருக்கும்போது, அதாவது ஒரு 10 சீசனா நல்லா ஒரு இது இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு. லைக் ஒரு லாங் ரோப் இருந்துச்சு. ஆனா அந்த லாங் ரோப் நல்லபடியா போகும்போது ஒரு பிரேக் த்ரூ. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க. இல்ல அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா சொல்லலாமா? இல்ல ஒரு கோஇன்சிடென்ட்டா சொல்லலாமா? இல்ல எதுவும் ப்ரீ பிளான்டா அவங்க அப்படி பண்றாங்களான்ற சொல்லாங்கன்னு நமக்கு தெரியாது. அது மேல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஆனா நமக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு அநியாயம்ன்ற மாரி தான் தெரியும். ஏன்னா இன்னொன்னு வந்து ரொம்ப அன்ஃபேரான விஷயமும் கூட. இப்போ சஞ்சு சாம்சன் மாரியான ஒரு பிளேயர் இருக்கும்போது, மத்த பிளேயர்ஸும் ஃபார்ம்ல இருப்பாங்க. இப்போ அபிஷேக் சர்மா இருக்காரு, ஜெய்ஷ்வால் இருக்காரு. சஞ்சு சாம்சன் எப்படி உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ இஷான் கிஷன் ஃபார்முக்கு வந்தார். ஃபார்முக்கு வந்து இப்போ இஷான் கிஷன் வந்து ODI ஸ்குவாட்லயும் ஆட் பண்ற மாரி பேசிட்டு இருக்காங்க போல. ஆமா. ஸோ இப்போ இஷான் கிஷன் உள்ள வந்துட்டாருன்னா, சஞ்சு சாம்சனோட ரோல் என்னவா இருக்கும்? இப்போ ரீசென்ட் ஃபார்ம் பார்த்துட்டோம் அப்படின்னா, சஞ்சு சாம்சனோட இஷான் கிஷனோட ஃபார்ம் ரொம்ப ரெட் ஹாட்டா இருக்காரு. அப்போ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு நீங்க போறீங்க அப்படின்னா, அப்ப ஜெய்ஷ்வால் ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரியான இன்னும் இப்ப நம்ம நல்லா பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு அதிரடி ஆட்டக்காரர்கள். அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. கிரிக்கெட்டை தாண்டி வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ எல்லாமே இருக்கு. சுப்மன் கில்லுக்கும் இது இருக்கான்னு கேட்டோம்னா இருக்கு. அல்டிமேட்டா இதெல்லாம் இருக்கு. பட் இவங்களுக்கு இருக்கிற மாதிரியான அந்த ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ் கூட்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே அல்டிமேட்டான ஒரு கேள்வி. இஸ் சுப்மன் கில் ஓவர் ஹேட்டட்? அதிகமா வெறுக்கப்படுறாரா? அவருக்கு ஓகே ரைட் ஃபைன். அவர்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி அவர் மீது வன்மம் கக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கக்கப்படும் தான் நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். இல்ல நான் இத உண்மையா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா, அவரு ஒரு பிளேயர். அவருக்கு வந்துட்டு மேனேஜ்மென்ட் தான் குடுக்குறாங்க. ஈவன் கேப்டன்சி கூட கேப்டன்ங்கிற ஒரு இதுல தான் இருக்காரு. மத்தபடி கேப்டன்சி எல்லாமே வந்து வெளில இருந்து ஒருத்தர் தான் பாத்துக்கிறாரு. முழுக்க முழுக்க அப்படிதான்.
ஸோ அவர் தான் வந்து அந்த திரும்ப திரும்ப நான் அதுக்குள்ளேயே வரேன். சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் வேணான்னு சொன்னவர் தான் வந்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ ஓகே. அதில அதாவது நெறைய இந்த பேர பலிகடா ஆக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதில ஆயிட்டும் இருக்காருன்னு தான் தோணுது. ஓகே. இப்போ நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா, அவரு ஆஸ்திரேலியா மேட்ச் ஒரு மேட்ச் ஃபயர் அப் ஆனாரு. ம். அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு. ஆமா. பாவம். மனுஷன் ஏன் நான் மழை ரொம்ப பெஞ்சு நாள் மேட்சே முடிஞ்சிருச்சு. ரொம்ப உண்மையிலே நாள் செம்ம ஸ்டார்ட். ஒரு ம், நல்ல ம், ஃபயர் அப் தெரிஞ்சுச்சு. ஒரு ம், இன்டென்ஷன் இருந்துச்சு. ம், ஸோ நம்ம இத எப்படி எடுத்துக்கிறது? பாவம் அவருக்கு நேரம் சரியில்ல அப்படின்னு தான் ம். எடுத்துக்கணுமான்னு நான் தோணல. அப்போ கொஞ்சம் அடுத்து 2026 அவருக்கான ஆண்டா அமையுமான்றத பொறுத்து தான் பட் பார்க்கணும். ஸோ ஹைலி சான்சஸ் அவருக்கு இருக்கு. ஏன்னா, அவரு இன்னும் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியதெல்லாம் டெஸ்ட்லயும், 50 ஓவர்ஸ்லயுமே நெறையவே இருக்கு. அங்க அவர் தானே கேப்டன். ஸோ ஆமா. இனிமேல் அவருக்கு அந்த இது தலைவலின்னு கூட வச்சுக்கலாமே. மேபி அவருக்கு ம். இது அங்க ஒரு மாரி என்ன அதுவும் இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 40 இன்னிங்ஸ் கிட்ட ஆடியிருக்காரு இந்த வருஷத்துல. அது எவ்வளோ பெரிய இது இல்ல அமௌண்ட் இல்ல அவருக்கு. ஏன்னா 40 இன்னிங்ஸ் இங்க ஆடுறாரு. அதுக்கப்புறம் லோக்கல்ல ஐபிஎல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 இன்னிங்ஸ் ஆடுறாரு. அப்போ ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 60லேருந்து 70 மேட்ச் ஆடினாரு அப்படின்னா, அது எவ்வளோ பிரஷர் இருக்கும். இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ரன் போயிட்டு இருக்கு. மேபி ஆக்சுவலி லைக் இது வந்து கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் குடுக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல, இந்த டைம்ல. ஆமா. மேபி அவருக்கு அந்த யோசிக்கிறதுக்கான டைம் ம். ஏன்னா இப்போ வைஸ் கேப்டன்ல இருந்து அத தூக்குற வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கிற ம். பட்சத்துல, டீம்ல இப்ப இருந்தே தூக்குறாங்க அப்படின்னா. ம். ஆமா. அது கடைசில யாருக்கு இப்ப பெரிய பிளஸ் ஆச்சு? ம். கில்லுக்கா பிளஸ் ஆச்சு. ஆமா. அவரா கேட்டிருப்பாரு வைஸ் கேப்டன் அதேதான். குடுங்கன்னு. குடுத்து விட்டது ஒருத்தரு. ம். கடைசில பேர் வாங்கிட்டு போனதும் அவரா தான் இருக்காரு. ம். இது ச என்னமோ கிரிக்கெட் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒண்ணு பேசுற அதுக்கு மாரியான ஒரு பின்னாடி வேற ஏதோ ஒரு அரசியல் இருக்குதுன்ற மாரியே நமக்கு தோணுது. ஆமா. ஆமா. கடைசியா இப்ப என்ன பேசுனாங்க? ம். ஆமா இவங்க பாரேன் ஒருத்தன் ம். ப்ரூவ் பண்ணானா அவனுக்கு ஒரு சான்சஸ் குடுக்குறாங்க அப்படின்னு. ம். சும்மா போயிட்டு இருந்த சுப்மன் கில்ல புடிச்சு என்ன பிடிச்சு லாக் பண்ணி, ஏன்னா வைஸ் நான் T20 ஸ்குவாட்லயே கிடையாது. வைஸ் கேப்டனா குடுத்துவுட்டு, ம். பட் கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, நெறைய சான்சஸ் இருந்துச்சு. ம். அவர் யூஸ் பண்ணிக்கல. ம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கல. அப்போ வந்து அவர டிராப் பண்ணதுல பிரச்சனை கிடையாது. ம். பட் இது அவர எந்த அளவுக்கு மத்த இதுல மென்டலி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். அதுவும் ட்ரூ. ஸோ இதுதான் எங்களுடைய ஒப்பீனியன் இந்த இஷ்யூல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.